ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஆர்த்தியெல்லாம் அடுத்து ஜானகி தனாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம ரகுராம் இங்கே பாரு ஜானகி, பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் அப்பம் போய் பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டான்னு மட்டும் நினைக்காத. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோனோ அது மாதிரி தான் அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அவளோட பாதுகாப்புக்காக அப்படின்னுட்டு ரகுராம் உள்ள போனதும் தனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தானா அப்படின்னு சொல்லி ஜானகி ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்களாக்கா, எப்படித்தான் இருந்தாலும் மாமாவுக்கு தனா மேலே இருக்கிற பாசம் மட்டும் விட்டு போகவே போகாது அப்படின்னும் போது அந்த கதிரை வச்சே எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்குறேன்னு பாரு அப்படின்னுட்டு பத்மா பார்வதி திட்டம் போடுறாங்க. வழக்கம் போல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அப்போது நம்ம ரகுராம் ரகுராம் கிட்ட நம்ம தனா அப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு போதும் அதெல்லாம் எடுத்து நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா என்ன உங்கள் பொண்ணை ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னும் போதும், இங்கே பாரு, உனக்கு அந்த கதிர் தான் முக்கியம், எனக்கு என் பொண்ணு முக்கியம். என்னோட பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் என்னால் என் பொண்ணை ஏற்றுக்க முடியும், அதனால் உன்னை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னும் போதும் தனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பார்வதி டீம், இங்கே பாரு தனா, எனக்கு ஒரு டவுட். இப்போது கடவுள் உனக்கு உன் புருஷன் வேணுமா இல்லை கதிர் வேணுமான்னு வர கேட்டால் என்ன சொல்லுவேன்? நான் கடவுள்கிட்ட என் கதிர் நல்ல ஒரு மருமகனா என் அப்பா ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்பான் அப்படின்னு போதும். உடனே ரகுராம் இங்கே பாரு, அதெல்லாம் இந்த ஜென்மத்திலே நடக்காது, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, நீ ஒன்றும் இந்த வீட்டுக்கு என் பொண்ணா வரையில, நீ ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சாப்பிடாம அங்கேருந்து போனதும் தனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம பத்மா பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா கல்யாணத்துக்காக ட்ரெஸ் தைக்க கொடுத்துருப்பாங்க போல இருக்கு நம்ம சாரு அப்படின்னு பார்த்து கொண்டு வராங்க. உடனே எல்லாரும் என்ன சாரு, என்ன துணி இதெல்லாம் அப்படின்னும் போது, அதுவா சித்தப்பா, என்னோட கல்யாணத்துக்காக ட்ரெஸ் செய்ய கொடுத்துருந்தா அப்படின்னும் போது எங்கே பிரித்து காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா 2 உடுப்பு இருக்குது. இதில் அந்த புடவை எனக்கு, மற்றது நம்ம சீனு மாமாவுக்கு தான் மாமா பிடிச்சிருக்கான் அப்படின்னது மாயா நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அவங்க கண்ட கனவுல அதே சாரி அதே பட்டு வேஷ்டி சட்டை தான் இருக்குது. ஸோ 2 மேட்சிங்காக இருக்குது. இதை பார்த்த மாயா அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. என்னது சீனுவுக்கா? இங்கே பாரு, அது எப்படி உன்னோட சாரிக்கு மேட்சிங்காக நீ சீனுவுக்கு எடுத்திருக்க? அதான் நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த சட்டையாக எடுப்பேன் அப்படின்னும் போது, ஏண்டா நீ தான் மாப்பிள்ளை நீ சொல்லிட்டியே அப்படின்னும் போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க பத்மா? இங்கே பாரு, சீனோட பொண்டாட்டி மாயா. அப்படி பார்த்தா சாரு அவ கட்டிக்க போகிறவனுக்கு எடுத்தா ஓகே மேட்சிங்கா, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு சீனுக்கும் மேட்சிங்காக எடுத்திருக்கா அப்படின்னும் போது உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ அந்த இடத்துல சாரு சமாளிக்க பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, நான் எப்போவுமே ஆசைப்பட்டது என் சீனு மாமாவை தான். அது மட்டும் இல்லாமல் சீனு மாமா எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்காக நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணதே இல்லை. அதனால தான் பாட்டி ஆசையா என்னோட சாரிக்கு மேட்சிங்கா அவருக்கு பட்டு வெஷ்டி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னும் போது, ஓஹோ அப்படியா, அப்படின்னா சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம மாயா டென்ஷன் ஆகி, இங்கே பாரு சாரு, அதெல்லாம் பரவாயில்லை இருக்கட்டும், இங்கே பாரு, நீ உங்கள் மாமாவுக்காக மட்டும் எடுத்து கொடுத்துருக்க, ஆனால் எனக்கு எது எடுத்து கொடுத்தியா பாரு, நாங்கள் 2 பேரும் மெச்சிங்காக போட்டால் தானே மெச்சிங்காக இருக்கும் அப்படின்னு போது, அதானே மாயா சொல்கிறது சரிதான். ஆமா சாரு, இங்கே பாரு, நீ பேசாமல் உன் புடவையும் பட்டு வெஷ்டியையும் நீ மாயாவுக்கே கொடுத்துரு, ஏன்னா அந்த மெச்சிங் அவங்களுக்கு தான் செட் ஆகும். நீ வேணும்னா உனக்கு கட்டிக்க போகிறவனுக்கும் உனக்கும் சேர்த்து மெச்சிங்காக எடுத்துக்கோ அப்படின்னு போது, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க, அவன் ஆசையா அவனுக்காக அந்த புடவை வாங்கினா, நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது, சரி அப்படின்னா அந்த மெச்சிங்காக எடுத்த ட்ரெஸ்ஸை நீ கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு சீனுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு
அப்படின்னதும் உடனே நம்ம சாரு வந்து டென்ஷன் ஆகிறாங்க. ஏய், அது அவளோட இஷ்டம், இதில் நீ தலையிட வேணாம் அப்படின்னதும், இங்கே பாரு, மாயா சொல்கிறது சரிதான், இங்கே பாரு சாரு, நீ அதை கட்டிக்க போகிறவனுக்கு கொடு, ஏன்னா நீங்கள் மிச்சிங்க கட்டுறது சரி வராது, மாயாவுக்கும் சீனுவுக்கும் நீ வேறையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கோ அப்படின்னதும் சாருவால் என்ன பண்ணுறனே புரியாமல் அந்த இடத்துல பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் சரி பாட்டிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரூமுக்கு வந்து சாரு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு பட்டு வெஷ்டி கூட என்னால் சீனு மாமாவுக்கு கொடுக்க முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி தான் அவர் ஏன் கழுத்தில் தாலி கட்டுவாரோன்னு தெரியல, நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு துணிக்காக உன் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் சாரு? நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நாங்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாயா சீனுவை சேர்ந்து வாழ விடையும் மாட்டோம், கண்டிப்பாக உனக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பத்மா பார்வதி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் மாயா ரூமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னு பார்த்து நம்ம சீனு வந்து, என்னாச்சு மாயா, எனக்கு சாரு வந்து ட்ரெஸ் எடுத்து வந்ததுலேருந்தே உன் மூஞ்சி மாறிடுச்சு, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு போது சீனு, அன்னைக்கு நான் ஒரு கனவு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன்ல, அந்த கனவுல நீ சாரு காலத்தில் தாலி கட்டிட்ட, சாரு வந்து உனக்கு எடுத்து வந்தால் அதே ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் 2 பேருமே போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது சீனு வந்து அதிர்ச்சியா, என்ன சாரு சொல்கிற, நிஜமாவா சொல்கிற? ஆமாம் சீனு, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் கண்ட கனவு வந்து பழிச்சிடுமோன்னு பயமாக இருக்குது, தயவு பண்ணி என்னை கைவிட்டுறாத அப்படின்னும் போது, என் முட்டாள், என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ கண்ட கனவுக்கு நான் என்ன பண்ணுறது, அந்த சாரு கழுத்தில் நான் எப்படி தாலி கட்டுவேன், இங்கே பாரு, என் பொண்டாட்டி என்ன சொன்னால் அது நீ மட்டும்தான் மாயா, தேவையில்லாமல் கனவை கண்டுட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத, என்ன நடந்தாலும் சரி, என் அம்மாவே வந்து சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் யார் கழுத்துலையும் தாலி கட்ட மாட்டேன், நான் கட்டின கழுத்துன்னு சொன்னால் அது நீ மட்டும்தான், தேவையில்லாமல் இதை பற்றி யோசித்து உன் மனசு வந்து குழப்பிக்காத அப்படின்னுட்டு சீனு சொன்னதும் மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாரு கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம மாயாவுக்கும் மனசே கேட்குதில்ல, கண்டிப்பாக அத்தையும் இந்த பார்வதி சித்தையும் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, நம்ம அந்த திட்டம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நேராக ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபோன் போட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் மேலே அது புவனேஸ்வரி கேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி நீங்கள் இந்த நாட்டோட சிட்டிசனும் கிடையாது, இன்னும் 2 நாளையால் நீங்கள் உங்கள் ஊருக்கு கிளம்பிடணும் அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னும் 2 நாளையால் தான் அந்த சாருவோட கல்யாணமும் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் நானும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னா அப்படின்னா நான் கண்ட கனவுல பழிக்க போகுதா, கனவெல்லாம் பழிக்க போகுதா, சீனு விட்டு பிரிஞ்சு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தனா வந்ததும் தான் கண்ட கனவை வந்து மாயா சொன்னதும் தனா வந்து ஆறுதல் படுத்துறாங்க. இங்கே பாரு மாயா, யார் என்ன சொன்னாலும் சீனு மாமா உன் மேலே உயிராக இருக்காரு, உன்னை தவிர யாரையும் மனசார நினச்சி கூட பார்க்க மாட்டாரு, நீ கவலைப்படாத, ஆனால் உன்னோட விசா வந்து முடிய போகுதுன்னு சொல்கிற, அதை புதுப்பிக்கிறதுக்குரிய வேலையை பார்த்துட்டியா அப்படின்னதும், ஆமாம் தானா, லோயர் மூலமாக பேசிக்கேன் பார்க்கலாங்கிற மாதிரி மாயா வந்து பேசிகிட்ருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ முடிச்சிடுது.